நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில், மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளித்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம். இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கொஞ்சம் நெஞ்சமல்ல, செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாத்திக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க. நீங்க செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா? அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் 1, 9.69 விழுக்காடு. இதை நான் சொல்லல, இதை ஒன்றிய அரசால சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசால அதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. நாங்க கேட்கறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறது இல்ல. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்ல. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபடி ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.